அத்தனாசியஸ் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா 296 முதல் 373 ஏடி ஆரம்ப கிறிஸ்தவ சபையின் மிகப்பெரிய பாதுகாவலர் மற்றும் உண்மை கொள்கைக்காக உயிரையும் அர்ப்பணித்த ஞானி என போற்றப்படுகிறார். எகிப்தின் அலெக்சாண்ட்ரியாவில் பிறந்த அவர் சிறு வயதிலிருந்தே வேதாகமத்திலும் கிறிஸ்தவ விசுவாசத்திலும் ஆழமான ஆர்வம் கொண்டவராக இருந்தார். அவரது அறிவும் கூர்மையான சிந்தனையும் இவரை இளம் வயதிலேயே தேவாலயத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தது. பின்னர் அவர் அலெக்சாண்ட்ரியாவின் பெரியாயராக பேட்ரியார்க் தேர்வாயினார். அந்த காலத்தில் கிறிஸ்தவ சபை எதிர்கொண்ட மிகப்பெரிய உண்மை போராட்டம் ஆரியன் போதனை, ஆரியனிசம் ஆகும். இந்த போதனை இயேசு கிறிஸ்து முழுமையான தேவன் அல்ல, அவர் ஒரு படைக்கப்பட்டவர் என்ற தவறான கருத்தை பரப்பியது. ஆனால் அத்தனாசியஸ் இயேசு கிறிஸ்து நித்தியமாக இருந்த தேவன், அவரும் பிதாவும் ஒரே தெய்வீக ஸ்வபாவை உடையவர்கள் என்ற நிக்கேய விசுவாசத்தை உறுதியாக காத்தார். தனது இந்த நிலைப்பாட்டின் காரணமாக அவர் 5 முறை நாடு கடத்தப்பட்டார். அரசியல் அழுத்தங்கள், மிரட்டல்கள், பொய்யான குற்றச்சாட்டுகள் இவை எல்லாவற்றையும் தாங்கியும் உண்மையை காக்க அவர் பின்வாங்கவில்லை. பல ஆண்டுகள் பாலைவனத்திலும் அடைக்கலங்களிலும் வாழ்ந்தபோதும் சபைக்காக எழுதுவதையும் போதிப்பதையும் நிறுத்தவில்லை. அவரது புகழ்பெற்ற நூல் ஆன் தி இன்கார்னேஷன், கிறிஸ்துவின் பிறப்பு, மரணம், உயிர்த்தெழுதல் ஆகியவை மனித குலத்தின் இரட்சிப்புக்கு ஏன் அவசியமானவை என்பதை மிகவும் அழகாக விளக்குகிறது. இந்த நூல் இன்று வரை கிறிஸ்தவ உலகில் மிக முக்கியமான தெய்வ வெளிப்பாட்டு படைப்பாக கருதப்படுகிறது. 325 ஏடியில் நடைபெற்ற நிக்கேய கவுன்சில் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்தும் போது அத்தனாசியஸ் முக்கியமான குரலாக இருந்தார். அவர் இளம் வயதில் இருந்தாலும் அவருடைய தைரியம், அறிவு மற்றும் விளக்க வல்லமை அந்த கவுன்சிலின் முடிவுகளை பெரிதும் பாதித்தது. அத்தனாசியஸின் நிலைத்தன்மை, உண்மைக்காக அவர் செய்த போராட்டம், கிறிஸ்துவின் தெய்வீகத்தை காப்பாற்றிய துணிவு ஆகியவை சபை வரலாற்றில் அழியாத முத்திரை போல் நிற்கின்றன. பல துன்பங்களையும் எதிர்ப்புகளையும் எதிர்கொண்டாலும் அவர் ஒருபோதும் சோர்ந்து போகவில்லை. அதன் காரணமாகவே இன்று உலகம் முழுவதும் அவர் ஆர்த்தடாக்சியின் தந்தை என்று மதிக்கப்பட்டு நினைவு கூறப்படுகிறார்.